பூப்பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. Ding 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 ding. Welcome to our YouTube channel. Welcome everyone. இன்னைக்கு நாங்க எங்களோட யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா கேடிஓஜே கங்கர்புலை கேட் கிட்ட இருக்கிற ஒரு பர்கர் கடையிலேருந்து 2 பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்துட்டு பர்கர் ஆயாம், இன்னொன்று வந்துட்டு பர்கர் ஆயாம் ஸ்பெஷல். அப்புறம் நாங்கள் தண்ணி வந்து மாமா கடையிலேருந்து மைலோ ஐஸ், ரோஷினியோட ஃபேவரட். எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், போகிற ரெஸ்டாரண்ட்லாம் ரோஷினி ஆர்டர் பண்ணுறது மைலோ ஐஸ். இந்த பர்கர் கூட ரோஷினி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். நாங்கள் கடைலாம் எங்கே இருக்குன்னு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் நீங்களும் போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் சாப்பிட்டு சொல்லுவோம், அப்போதான் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அழகாக க்யூட்டான பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் இல்லை மடிச்சு தருவாங்கல்ல. நார்மலாக பர்கர் வந்து ரம்லி பேப்பரில் மடிச்சு தருவாங்க. அதுவும் மலேசியன் ஸ்பெஷல் ரம்லி பேப்பர் தான், அதை டினை பண்ண முடியாது. அது வந்துட்டு பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது பாலிஸ்டீன், அவ்வளோவா எக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லை. பட் ஸ்டில் சாப்பாடு தான் முக்கியம். என்ன பண்ண திறந்துட்டீங்கன்னா மரியாதையாக கூப்பிடுங்க. அப்படி தான் முதல் வீடியோ. மில்லோ பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ரொம்ப கொஞ்சம் லேட் ஆனதுனால ஐஸ் க்யூப்ஸ்லாம் உருகிடுச்சு. பட் உங்களுக்கே தெரியும், மலேசியன்ஸ் கலக்கிற மில்லோக்கு ஐஸ் க்யூப்லாம் கரைஞ்சாதான் கொஞ்சம் குடிக்க ரொம்ப இனிப்பாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த பர்கருக்காக 20 நிமிஷம் நாங்கள் நடந்து போய் வேற வாங்கியிருக்கோம். ஆமாம், போகிறதுக்கு 20 நிமிஷம், வர்றதுக்கு 20 நிமிஷம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம்னு நினச்சோம், அங்கே இடம் இல்லை. ஸோ அங்கேயே ரிவ்யூ பண்ணியிருப்போம். இங்கே எங்கள் ரூமில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீ முதல்ல பண்ண ஸ்பெஷல். இதுதான் பர்கர் ஐயாம் ஸ்பெஷல். முட்டை இருக்கும். ஆக்சுவலி நார்மலாக எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் முட்டைக்குள்ளே பேட்டி வச்சு மேலே தான் சாஸ் போடுவாங்க. இவங்க வந்து செய்யும் போதே முட்டையை ஊற்றி அது உள்ள பர்கர் பேட்டி வச்சு அதுக்கப்புறமா சாஸ் போடுவாங்க. என்னோடது வந்துட்டு பர்கர் ஆயாம், ஜஸ்ட் ஆயாம் சாஸ், கீழே வெஜிடபிள்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு பிளாக் பெப்பர், சில்லி அண்ட் சீஸ் சாஸ் ஊற்றிருக்காங்க. நல்லா ஜெனரஸாகவே ஊற்றிருக்காங்க. ஓகே, நம்ம சாப்பிட போகிறோம். ரெடி? நான் வந்து இப்படி கடிச்சது சாப்பிடுவேன், ரோஷன் தனித்தனியாக சாப்பிடுவேன். வேறு விதமாக சாப்பிடுவேன். இது சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும். ஓகே, ரெடி? ரெடி. ஓகே, jom makan. Jom makan kawan-kawan. Jom makan. நல்லா இருக்கு. சாஸ் ரொம்ப ஜெனரஸாக ஊற்றிருக்காங்க. வெளியே வலிச்சு ஊற்றுது பார்த்தீங்கன்னா, கீழெல்லாம் ஊற்றிடுச்சு. இந்த பர்கர் சாப்பிடும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஃபார்ம் 5 படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பர்கர் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் போயிட்டோம், எனக்கு பசி, டியூஷன் முடிச்சுட்டு மணி அரௌண்ட் 10:30. எங்கள் அம்மா பார்க் பண்ணியிருந்தாங்க காடியா. ஒரு சீனை வந்து 10:30 நைட்டா மார்னிங்? நைட்டில் மார்னிங் எப்படி பர்கர் சொல்லு. இங்கெல்லாம் நைட்டில் தான் பர்கர் விற்பாங்க. ஓகே, ஸோ அந்த சீனை ரிவர்ஸ் எடுக்கும்போது வந்துடுச்சுட்டான். யார்? காடியா. அச்சோ. நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். அவன் வந்து தாண்டிக்கிட்டு ரொம்ப சண்டை போட்டான். தப்பு எங்களோடல. அண்ட் தென் என்னோட டீச்சர்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு அங்கே தான். வந்து டீச்சரோட பிள்ளை, அந்த பிள்ளை பயத்தில் அழுவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய சண்டையாச்சு. சின்ன பிள்ளையோ? ரொம்ப சண்டையாச்சு.
பர்கர் கடையில் உள்ளவங்க தமிழ் அண்ணன் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணா ஒரு நாய்க்கான அந்த பர்கர் போடுறவன் என்னை பார்த்து ஒரு சிரிச்சுக்கிட்டு. எங்கள் அம்மா எங்கே பிள்ளையா காணும்னு தேடினா அங்கே சண்டை ஓடிட்டு இருக்குது. நான் பர்கர் எடுத்துகிட்டு வந்து சைட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் அந்த கதையை சொல்லுவாங்க. எத்தனை வயசு உனக்கு? 17. ஸோ இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு. அப்படிப்பட்ட சண்டையிலையும் சோறு தான் முக்கியம், சாப்பாடு தான். எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்னு. அதாவது சம்பாதிக்கிறது, ஓடுறது, காசெல்லாம் வச்சுருக்கிறது எல்லாமே சாப்பிட்றதுக்காக தான். ஸோ சாப்பாடுக்கு செலவு பண்ணுறது தப்பில்லை, நல்ல சாப்பாடாக வாங்கி சாப்பிடணும். அதுக்காக தான் நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ தட் நீங்கள் எல்லோரும் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். மில்லோ ஐஸ் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. ஐஸ் உருக்குனால இனிப்பு ரொம்ப கூடிய இல்லை, நல்லா இருக்கு. ஜோஹரியன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்குள்ளே இப்படி கயிறு போட்டது ரொம்ப காமனாக இருக்கும். ஆமாம், என்ன மாதிரி ஸ்லாங்கோரியன்ஸ் உங்களுக்கு வியர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஈகாட் தப்பி கேங் ஈகாட் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஜோஹரில் கடையிலே நார்மல் பிளாஸ்டிக்லாம் விற்கிற கடையிலே இந்த மாதிரி ஓட்டை போட்டு தான் கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் கிடைக்குது. நார்மலாக கடையில் போய் ரொட்டி சென்னை வாங்கினா கறியெல்லாம் கொடுக்கறது கூட இந்த மாதிரி ரஃபியா கடையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக இருக்குது, இப்படி தூக்கிட்டே குடிச்சிக்கலாம். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா காய்கறி கொஞ்சம் குறவாக இருக்குது. நாங்கள் நார்மலாக பர்கர் வாங்குற இடத்துல கேபேஜும் சரி வெங்காயம்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. தீமூன் வச்சுருப்பாங்க. தீமூன் வைப்பாங்க. இப்போல்லாம் நிறைய இடத்துல தீமூன் வைக்கிறது இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்து சில இடத்துல தக்காளி வைப்பாங்க, ரொம்ப நிப்பீஸாக இருக்கும். பட் நல்லா தக்காளிலாம் இருக்கும். இப்போல்லாம் வெறும் கேபேஜும் மயோனீஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு. பாருங்க, என் ஃப்ரெண்ட் வந்து சோறு பழையிற மாதிரி பர்கர் பழங்க. இதுதான் பேட்டி ஆயா. நடுவில் குழம்புனாங்க. இன்னொரு விஷயம், நான் வந்து பர்கர் கடைக்கு திரும்ப போனேன்னா அவங்க பொழந்து அந்த பர்கர் அப்படிதான் நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளுக்கு அந்த மசாலாலாம் போடுவாங்க. அதை இப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டு டேஸ்டாக இருக்கும். நாங்கள் நோட் பண்ண வரைக்கும் இந்த கடையில் அஜினாமோட்டோ போடலை. அதுக்கு பதிலாக பாபாஸோட மிளகாத்தூள் தான். சிக்கன் கறியா ஃபிஷ் கறி மசாலா தூள் போட்டாங்க. பாபாஸோட மிளகாத்தூள் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை பொரிக்கும் போது கூட அதான் போட்டு பிடிப்பேன். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் இது நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க வேறு பர்கருக்கு ஒரு சில பர்கர் செய்யும்போது அந்த மிளகாத்தூள் அப்படியே எடுத்து மேலே கொட்டுறாங்க. எங்களுக்குலாம் வந்து பட்டரில் பிளான்டாவில் மசாலா போட்டு அதில் அந்த பர்கர் இது பண்ணி கொடுத்தாங்க. பிளான்டா இங்கே பிளான்டா, எல்லா இடத்துலையும் பிளான்டா தான். இவ்வளோ அடக்கமாக இருக்கு. கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோவில் நாங்கள் வேறு இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறோம். எனக்கு ராத்திரி ஆகிட்டனால ரூம்லேயே தான் ரிவ்யூ. அது வந்து பர்கர் தாப்பாவும் ரிவ்யூ. கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து நிறைய ஃபுட் ரிவ்யூ வரும். ஏன்னா நாங்களே ஒரு ஃபுடி நிறைய சாப்பிட மாட்டோம். என்ன சோத்து முட்டை சோத்து பானை இல்லை நிறைய சாப்பிடுவோம். லைக் விதவிதமாக சாப்பிடுவோம், அளவாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் எங்கள் 2 பேரோட பர்சனல் ஃபேவரட் இக்கான் பக்கார் தமன் யூனிவர்சிட்டி ஸ்கூடாய் ஜோஹோ இக்கான் பக்கார் நம்பர் 1 ரெஸ்டாரண்ட்டில் அந்த ரிவ்யூ செய்வோம். நம்ம எங்களோட ஃபேவரட் இக்கான் பக்கார். நான் எத்தனையோ இடத்துல இக்கான் பக்கார் சாப்பிட்ருக்கேன். பட் இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட். ரிவ்யூ அப்போ உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு. வித் த காம்பினேஷன் ஆஃப் இந்தியன் சாத்தி. இந்தியன் சாத்தி முதல்ல நிறைய இடத்துல கிடைக்கும், இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. பட் இங்கே தமன் நியூவில் அங்கே நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் கிட்ட புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஏன்னா அந்த நாங்கள் அங்கே போய் சொல்கிறோமே எல்லாத்தையும் போய் ரிவீல் பண்ண வேண்டாம். மைலோ வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் மில்லோவா மைலோவா? மில்லோ மைலோ மில்லோ மைலோ. ஓகே, நீங்கள் உங்களோட ப்ரொனன்சியேஷன் என்ன? மில்லோனா ஹார்ட் ரியாக்ட் பண்ணுங்க. எஸ், மைலோனா தம்ஸ் அப் பண்ணுங்க. பாப்பா மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க. ரோஷினி முடிஞ்சிச்சு, நான் கதை பேசிட்டு இருந்தனால என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடுனா முதல் சாப்பிட்றேன், அது புரியாது. உங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோறு எப்படி இருந்துச்சு? சாஸ் நிறைய ஊற்றிருக்காங்க, நல்லா கொஞ்சம் இருக்கு. ரொம்ப அமைதியாக வேணும். யாரு? நம்ம தான். என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். எனக்கு பல்லு வலி, நான் வேகமாக சாப்பிட முடியும். இல்லைனாலும் அவங்க மெதுவாக தான் சாப்பிடுவேன். நான் ரசித்து சாப்பிடுவேன். இன்னும் வேகமாக சாப்பிட்றவங்கன்னா எனக்கு தெரியும். அவங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்க நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா பர்கர் வாட்டியிருக்காங்க, இந்த கிறிஸ்பியாக இருக்க சைட்லாம். எனக்கு பர்சனலி சாஸை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். வெங்காயம் வச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு சாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சாஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ரொட்டியோட டேஸ்ட்டு காய்கறியோட டேஸ்ட்டு எதுவுமே தெரியாது. சாஸ் தான் வாயில் பதப்பாக இருக்குது. நான் ஒரு சாஸ் பிரி. ஸோ இந்த இந்த யூடியூப் வீடியோவில் ஃபுல்லாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும் தான் வீடியோ போட போகிறோம். நடுவில் நிறைய ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கண்டுக்கோங்க. எல்லாரும் முக்கியம். போக போக எங்களோட சிரிப்பை பற்றிலாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. நாங்கள் பேசுறது குறைஞ்சி சிரிக்கிறது தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம், இல்லை எங்களை வெறுக்கலாம், இரிட்டேட் ஆகலாம். எதாக இருந்தாலும் எங்கள் வீடியோ பற்றி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள். We are the cute girls. Yes, we are. எங்க மில்லோ ஐஸ் குடிச்சாலும் இந்த ஸ்கூலுக்குலாம் வந்து ஒரு மில்லோ ஐஸ் வேன் வருவீங்களாம். இவ்வளோ பெரிய கப்பில் தான் மைலோ ஐஸ் கொடுப்பாங்க. மைலோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் எங்கேயும் வராது. ஆக்சுவலி மலேசியன்ஸ் ஃபேவரட் மைலோ ஐஸ். மைலோ இஸ் an Australian company. தெரில, அதுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. தப்பாக சொன்னால் ஈஸியில் சொல்லி கொடுங்க, நான் கேட்கணும். மைலோ குடிக்கிறவங்களாம் தெரியும், கண்டிப்பாக அடியில் குளிக்கணும். ஏன்னா தேங்கி நிற்கும். ஃபைனல் ரேட்டிங் கொடுத்துடலாம். நான் இந்த பர்கர் ஐஎம்க்கு 5 out of 10 பாதி தான். ரோஷினி ரேட்டிங் கொடுத்தாங்க 4. ஏன்னா வெங்காயம் வச்சுருக்கலாம், தீமூன் வச்சுருக்கலாம். பர்கரை பாதியாக பொழக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். நிறைய இடத்துல செய்யறது எனக்கு அங்கே நான் வந்து சம்டைம்ஸ் கடைக்கிட்ட நின்று பார்ப்பேன். பர்கரை பாதியாக பொழந்தா தான் ஆர்டர் பண்ணுவேன், இல்லை நான் வேறு கிடைக்கும். பட் பரவாயில்ல. 5 we can agree with 4 out of 10.
நல்லா ஓகே But சாப்பிடலாம். சில சாப்பிடலாம். பேருக்கு சாப்பிடலாம். பிடிக்கும். சில ரொம்ப சாஸ் பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மைலோ மைலோ நிறைய விதமான சாஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் டேஸ்ட் ஒழுங்கா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாத்தையும் குறைச்சி போட்டுனா நல்லா இருந்திருக்கும். மைலோக்கு என்னோட ரேட்டிங் வந்து நான் 6 தரேன். ஏன்னா ஐஸ் உருகி ரொம்ப இனிப்பா இல்லை. இப்பெல்லாம் எங்க மைலோ குடிச்சாலும் இனிப்பு ரொம்ப பயமா இருக்கு. எங்க போனாலும் குரான் மனிஸ்னு சொல்லிடணும். அப்பதான் கரெக்டான மனிஸ்ல இருக்கும். இப்பெல்லாம் அது கூட கரெக்டா பண்றது இல்லை. எல்லாம் குராங் மணிஸ்னு குறிச்சிட்டு போறாங்க, நோட் பண்ணிட்டு போறாங்க. யாருமே குராங் மணிஸ் கொடுக்கறது இல்லை. பட் த பெஸ்ட் மைலோ ஐஸ்னா பசும்பால் மைலோ. என்னோட ஃபேவரட். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வரும். நாங்கள் இப்போ நாங்களே ஜோஹூரில் சொந்தமா இருக்கோம். செய்வோம். நாங்களே சொந்தமாக செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஜோஹூரில் இருக்கோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஜோஹூரில் இருக்கிற ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு வரும், ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாம் வரும். பட் நாங்கள் அடிக்கடி கேஎல் போவோம். கேஎல் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் பர்கரில் ஆரம்பிச்சிருக்கோம். மலேசியன்ஸ் ஃபேவரட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்க்கும் 3-4 பர்கர் கடை வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யா, இன்னும் நிறைய நல்ல பர்கர் சாப்பிட்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் அஸ் டுடே. இந்த வீடியோக்காக எனி லாஸ்ட் வேர்ட்ஸ்? அவங்க மில்லோவில் ஐக்கியமாயிட்டாங்க. மைலோ லவர். So thank you, bye bye. See you guys in another video. Bye.